வேலையே பயிரமஞ்ச கதையா. பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையே தனியாக இருந்த பெண்ணுக்கிட்ட போய் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கு. நான் ஆட்சிக்கு வந்தா 2021 முதல்வர் ஸ்டாலின் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவர் அப்போ சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் நேரடியாக காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால், குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் ஸ்டாலினை இன்னைக்கு தமிழக மக்கள் தேடிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா வாங்க. சென்னை ஐசோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறவர், காவல்துறையில் வேலை செய்கிறவர் தான் சூர்யா அப்படிங்கிற நபர், சேலத்தை சேர்ந்தவர். அவர் டியூட்டியை முடிச்சுட்டு போதையில் தனியாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட போய், வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே சட்டையை அவிழ்க்கிற வீடியோவை நீங்களே பாருங்கள். பச்சை குத்திக்கினே நீங்க அடிக்கிறீங்களா சார்? என்னக்கா தப்புனாக்கா? அப்ப நாங்க அடிக்க மாட்டோமா? நீங்க எடுக்கிறீங்களா? வேற ஒரு வேலையா என் வீட்டுல என்ன வேலை இருக்குது உனக்கு? வேற ஒரு வேலையா என் வீட்டுல என்ன வேலை இருக்குது உனக்கு? வேற வேலை என்ன இருக்குது என் வீட்டுல வேலை? வேற வேலை என் வீட்டுல என்ன இருக்குது உனக்கு வேலை? வேற வேலை என்ன இருக்குது? யூனிஃபார்ம் போட்டு பாக்குறேன் இல்லைன்னு வச்சுக்கா, இப்போ உன்னை பொழுதுருவேன். இங்கே உன்னை பொழுதுருவ போ. நீ எங்கே இதை சுதாரிச்சுக்கிட்ட அந்த பெண் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு, சாதாரணமாக பேச்சு கொடுத்துட்டு, கையில் இருக்கக்கூடிய ஃபோன் மூலயமா வீடியோ எடுத்துக்கிட்டு பின்னாடியே போய் வீட்டில் அவரை உள்ளே விட்டுட்டு தாப்பா போட்டுருச்சு. உடனே பக்கத்தில் இருக்கவங்கள்டெல்லாம், அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாத்துலேயுமே சொல்லி வரவழைச்சி, காவல்துறைகிட்டையுமே சொல்லி வரவழைச்சிருச்சு அந்த பெண். இந்த உண்மையாலுமே அந்த பெண்ணை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. ஏன் அப்படின்னா, தனக்கு எதிராக ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண் எதிர்வினை ஆட்டியிருக்காங்க. ஒருவேளை எதிர்வினை ஆற்றலைங்கிற பட்சத்தில் யாராக இருந்தாலுமே அந்த செயல், அந்த சம்பவம் சுரண்டலுக்கு வழிவகுத்திருக்கும், தொடர்ந்து அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கும், வித்தாயிருக்கும். ஆனால் உடனே எதிர்வினை ஆற்றதனுடைய எதிர்வழி அந்த இடத்துக்கிட்டே அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தனக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே தாப்பா போட்டு அக்கம் பக்கத்தில் சொல்லி காவல்துறை வர வச்சிருக்கு அந்த பெண். கண்டிப்பாக அந்த துணிச்சலுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். இது சம்மந்தமாக காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் அந்த பெண் ஏற்கனவே கள்ளச்சாராய வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டிருக்கு, கையெழுத்து போட்டுட்ருக்கு. அதன் மூலியமாக தான் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த காவல்துறை அதிகாரிக்கு அந்த பெண்ணையுமே தெரியும். அது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்கு, வீட்டில் சோதனை ஏற்றத்துக்காக தான் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினர் சொல்கிறாங்களாம். வீட்டுக்கு போகும்போது, சீருடையில் காவல்துறை வீட்டுக்கு போகும்போது, ஒரு விசாரணைக்காக போகும்போது போதையிலையா போகிறது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தினரெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பெண்ணுமே கேள்வி கேட்டிருக்கு. அதனுடைய எதிரொலியாக காவல்துறையை சேர்ந்த அந்த சூர்யாங்கிற நபரை காவல்துறை அதிகாரிகள் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சஸ்பெண்ட் மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்வியுமே எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவர்களே இந்த விஷயத்தில் நேரடியாக ஈடுபடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திமுக அரசு இதுக்கு மேலே எதுக்காக பொறுத்து இருக்கணும்? இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் இது மாதிரி சம்பவங்கள் பண்ணுவாங்க, காவல்துறை அமைதியாக போகும். இப்போ நேரடியாக காவல்துறை இந்த சம்பவங்கள், இது மாதிரியான சம்பவங்கள் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கு. இனிமேலாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான செயலில் ஈடுபடுற நபர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறத இனிமேலாவது புரிந்து பார்ப்போம். இனிமேலாவது நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள்.